சரி அத்தை வாங்க, நான் உங்களை ஆட்டோ ஏத்தி விடுறேன் வாங்க. பவி பவி என்ன அத்தை? குட்டிக்கு வேலையை பத்தி சொல்லியிருந்தேனே, இங்க ஏதாவது இருக்கா? என்ன பவி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. இல்ல அத்தை, சந்தோஷ்க்கு இந்த வேலை செட் ஆகாது. செட் ஆகும். ஏன் செட் ஆகாது? இந்த ஒர்க் டைம், இந்த ஒர்க் பிரஷர் எல்லாம் அவனுக்கு செட் ஆகாது. இங்கேயும் 9 to 6 தான் வேலையா, அதனால அவனுக்கு செட் ஆகாது. நீங்க விடுங்க. இல்ல பவி, அவனுக்கு செட் ஆயிடும். நீ கேட்டு பாரு வேணும்னா. அத்தை, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு எல்லாம் இது செட் ஆகாது. இல்ல, கொஞ்ச நாளா வேலை இல்லாம இருக்கான்ல, அதனால அவன் மனசு வச்சு வேலை செய்வான். அதான். யாரு? உங்க குட்டியா? அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான். என் ஆசை என்ன தெரியுமா? நீங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு... அத்தை, வேண்டாம், விட்டுருங்க. நான் உன்னை கோவப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லலையே, மனசுல பட்டுச்சு அதான் சொன்னேன். அத்தை, இந்த பேச்சை மட்டும் இப்போதைக்கு எடுக்காதீங்க ப்ளீஸ். வாங்க அத்தை, போலாம். நானே போய்க்கிறேன். ஓகே அத்தை, நீங்க பாத்து போங்க. என்ன, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன் அத்தை. பாத்து போங்க. ஹரி சார், நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்றீங்க சார். அதுலயும் இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம் சார். உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். சந்தோஷ், இந்த உலகத்திலேயே நிறைய தானங்கள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அன்னதானம் தான் ரொம்ப சிறந்தது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை பார்த்தேன்னா உனக்கே தெரியும். வா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எல்லாரும் அமைதியா வாங்க, அப்பதான் உடனே சாப்பிட முடியும். ஓகேவா? பாத்தியா சந்தோஷ், இந்த குழந்தைங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? ஆமா சார், அதான் வந்ததும் சொன்னனே சார். நீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு. சந்தோஷ், ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள்ல
போதும்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும்தான். ஆனா மறுபடியும் அவனுக்கு தேவைப்படுற விஷயமும் சாப்பாடுதான். சாப்பிடும்போது அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்து வாழ 2 முக்கியமான விஷயம் சாப்பாடும் தண்ணியும் மட்டும்தான். அதை நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி சுகம்தான். இந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தம் வாய் வாழ்த்தலைனாலும் வயிறு வாழ்த்தும் சொல்லுவாங்க. எதிரியா இருந்தாலும் அவனுக்கு பசிக்கும் போது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கயே, அவன் வாழ்நாள் முழுக்க மனசளவுல கூட நமக்கு துரோகம் நினைக்க மாட்டான். சந்தோஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? பொண்ணுங்களுக்கு மட்டும் தாய்மை உணர்வு சொந்தம் இல்லை. ஒரு ஆம்பளையும் அந்த தாய்மை உணர்வு அடைய முடியும். ஹரி சார், எனக்கு புரியல. இந்த மாதிரி மத்தவங்களுக்கு உணவை சமைச்சு அதை தன் கையால பரிமாறி அதை உங்க வயிறார சாப்பிடும் போது பாக்குற ஒரு சந்தோஷம் இருக்கு, அதுதான் ஒரு ஆணுக்கு கிடைக்கிற தாய்மை உணர்வு. சந்தோஷ், நான் டிவில நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணிருக்கேன், நிறைய பெஸ்ட் ஷெஃப் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் இந்த குழந்தைங்க சாப்பிட்டுட்டு சிரிச்சுட்டு, ஹரி அங்கிள் சூப்பரா இருக்கு, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு, அது வேற எதுலயும் கிடைக்காது. சார், நீங்க கிரேட் சார், கிரேட். கண்டிப்பா நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆதரவு இல்லாத குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுவேன் சார். மறுபடியும் இந்த குழந்தைங்க சார்பா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்பா மீட்டரே போடாம வண்டி ஓட்டிட்டு வந்திருக்க? அம்மா, அப்பவே பேசின காசு 200 ரூபா தரேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால தாம்மா மீட்டர் போடல. என்ன ஏய், என்ன போட்டேன்னு வச்சுக்க, மூஞ்சி கிஞ்சி எல்லாம் பேந்துக்கும். மீட்டர் போட்டு வந்தானே சொன்னேன், ஏன் போடல? ஆமா, எங்களை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? அம்மா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, நாம தான் எவ்வளவு அமௌண்ட்னு பேசிட்டோம்ல. ஏய், என்னடா சொல்றதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? எவ்வளவு ஆச்சுன்னு தெரியாம நான் எப்படிடா பணத்தை கொடுப்பேன் சொல்ற? பாட்டி, இதுக்கு தான் நான் போன்லயே புக் பண்றேன்னு சொன்னேன், நீ கேட்டியா? இப்ப பாரு எவ்வளவு ரேட் சொல்றாரு. அம்மா, நீங்க தரேன்னு சொன்னதால தானே வந்தேன். ஏய், நீ பேசாதடா. நீ ஆட்டோவை ஒழுங்கா ஓட்டாம அப்பப்ப என் பேத்திய பார்த்து சைட் அடிச்சுட்டு தானே வந்த. போடவா ராஸ்கல். அம்மா தாய விட்டா என் மேல வேற பழியெல்லாம் போட்டுருவா போல. உங்க காசு வேணா ஒண்ணு வேணாம், ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். முதல்ல உங்க லக்கேஜ் எடுக்குமா வெளில. யார பாத்துடா லக்கேஜ் எடுத்து வைக்க சொல்ற? நான் எதுக்குடா எடுக்கணும்? எடுத்து வச்சுட்டு போ. நவருமா. தள்ளு. ஏய், மெதுவா வையா. ஏய், மெதுவா மெதுவா. எப்படி போடுறான் பாரு ஆளு மூஞ்சி. காலங்காத்தால நமக்குன்னு வந்து சேருதுங்க பாரு சாவுகிறாக்கி. போடா பேசாம. யார பாக்கணும்? அம்மா அம்மா, இங்க திருவேங்கட வீடு எங்க இருக்கு? நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா தெரிஞ்சுக்க. நான் திருவேங்கடத்தோட தங்கச்சி, இவ என் மக வழி பேத்தி. இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. ஆமாண்டியம்மா, நீ சொல்றது நெசந்தான். அண்ணனை பார்த்து பல வருஷமாச்சு. அதெல்லாம் பெரிய கதை. எல்லா கதையையும் முடிக்கத்தானே இங்க வந்திருக்கேன். பார்ட்டி பயங்கர பவரா இருக்கே. இப்போ இந்த ட்விஸ்ட் லக்ஷ்மி ஃபேமிலிக்கு தேவைதான். லக்ஷ்மியை காலி பண்ண சரியான ஆளு இதுதான். ஓ அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐம் பிரதிபா, நானும் இந்த ஃபிளாட்ல தான் இருக்கேன். அப்படியா கண்ணு? உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது. என் பேரு வள்ளியம்மா, என் பேத்தி பேரு ரதி. ஏமா ஹாய். சித்த எங்களை எங்க அண்ணன் விட்டு கூட்டிட்டு போறியா? உனக்கு புண்ணியமா போயிடும். ஐயோ, இதை விட எனக்கு வேற என்ன வேலை? வாங்க போலாம். போலாம். நான் பேக் எடுத்து. பரவாயில்ல பரவாயில்ல. ஏய், அங்க பாருமா எங்க அண்ணே. அண்ணே அண்ணே. மாவல்யம்மா, நல்லா இருக்கியா? அண்ணே நல்லா இருக்க. அண்ணே, நீ எப்படி இருக்க?
நல்லா இருக்கியா? எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? ஆமா வள்ளியம்மா, நீயும் வரல, நானும் உன்னை பார்க்க வரல. இப்படியே காலம் ஓடிடுச்சு. எப்படி என்ன வர சொல்ற? உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டிக்கிருவேன்னு பார்த்தேன். என் பொண்ணும் உன் மகன் மேல அம்புட்டு ஆசையா இருந்தா. ஆனா என்ன பண்ண, வேற ஒரு பொண்ணை பார்த்து நீ கட்டி வச்சிட்ட. நான் என்ன பண்ண முடியும் வள்ளியம்மா? யாருக்கு யாருன்னு அந்த கடவுள் தானே முடிச்சு போடுறான். சரிண்ணே, அதான் போச்சு. உன் பேரனுக்காவது இதோ என் பேத்தி ரதியை கட்டி வைக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டேன். அப்புறம் எப்படின்னா சொந்த பந்தம் இல்ல. அதான் அந்த கோவத்துல தான் நான் இந்த பக்கமே வரல. வள்ளியம்மா, இந்த காலத்து பசங்க எங்க நம்மளெல்லாம் எதிர்பார்க்கறாங்க? அது பாட்டுக்கு அதுங்களுக்கு தேவையானதை எடுத்துக்குதுங்க. கேட்டா காதலாம், கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்தா போதுன்னு சொல்றாங்க. என் பேரனும் அதான் பண்ணா, என்ன பண்ண சொல்ற? சரி விடுன்னு. ஆமா, உன் வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீ பாட்டுக்கு இங்க தனியா உலாத்திட்டு இருக்க? எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்கம்மா. ஆமாமா, இப்படிதான். அந்த வீட்ல யாருமே இவரை கண்டுக்கிறதே கிடையாது. உடம்புக்கு முடியாம இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. கூட ஹெல்ப்புக்கு கூட ஆள் இல்லாம தனியா கிடந்து கஷ்டப்படுறாரு. எங்க அண்ணனை பாத்துக்கிறத விட அந்த லட்சுமிக்கு அப்படியான வேற முக்கியமான வேலை இருக்கான். என்னத்த சொல்றது, அதெல்லாம் வேற கதை. அப்புறம் சார் கீழே விழுந்துட்டாரு இல்ல, பக்கத்துல யாருமே இல்ல. நான் தான் இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஹெல்ப் பண்ண. லக்ஷ்மி சந்தோஷ் இருக்காங்களே, கொஞ்சம் கூட இவர் மேல அக்கறையே கிடையாது. வயசாயிடுச்சுல இவருக்கு, அவ்வளவுதான் மரியாதை. என்ன பண்றது? ஓஹோ, அப்படியா சங்கதி? என்ன இதுவே நம்ம ரத்த சொந்தமா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுமா? நீதான் ஜாதகம் அது இதுன்னு சொல்லி என் பொண்ண வேண்டான்னுட்ட. ஆனா என்ன ஆச்சு? அந்த லட்சுமியை கொண்டு வந்த வர என் மருமக புள்ள அல்பாயுசுல போயிட்டான். சரி, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? என்னென்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? நீ லட்சுமியோட மாமனாரு. அது மட்டும் இல்ல, நீ ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு இந்த பொண்ணு வேற சொல்லுது. உனக்கு வயசு வேற ஆயிட்டு இருக்குன்னு இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்கானா? அவ மனசுல அவ அப்படி என்னதானே நினைச்சிட்டு இருக்கா? இன்னைக்கு அவ வரட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரிய. நானா அந்த லட்சுமியான்னு பாத்துக்கிறேன். இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் கண்ணையும் சும்மா விரல விட்டு ஆட்டல என் பேரு வள்ளியம்மா இல்ல. சபாஷ், சரியான ஆளுதான் இந்த அம்மா. லக்ஷ்மிக்கு ஏத்த பீஸ் இந்த அம்மா தான். இனி அந்த லக்ஷ்மி பாடு திண்டாட்டம் தான், நம்ம பாடு கொண்டாட்டம் தான். சூப்பர். இனி லக்ஷ்மி வீட்டு மேட்ரு தான் இனி நமக்கு என்டர்டெயின்மெண்டே. சரிம்மா, எங்க அண்ணனை நான் பாத்துட்டேன். அப்புறம் ஒரு நாளைக்கு சாவகாசமா உட்கார்ந்து பேசுவோம். ஷூர் ஷூர், கண்டிப்பா பேசுவோம். சரிம்மா, வரமா. எப்படிமா இருக்க? தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. அம்மாடி, அண்ணே, நானும் உங்க பேத்தியும் இனிமே உன் கூட தான் இருக்க போறோம். நல்ல சந்தோஷம் தாயே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி தாத்தா, உங்க உடம்பு எப்படி இருக்கு? கால்லாம் பரவாயில்லையா? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஏய் லட்சுமி, எங்க அண்ணனை எப்படியா வச்சிருக்க? வரட்டும், இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு. அப்பா வந்து கதவு திறக்க மாட்டேங்கிறாரே, ஒருவேளை மாத்திரை போட்டு தூங்குறாரோ? அப்பா, அப்பா, பாவம் அப்பா தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். குட்டி வந்துருவான். அவன் வந்ததும் அவன்கிட்ட இருக்கிற சாவியை வச்சு திறந்து போய்க்கலாம். என்ன லட்சுமி அம்மா வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? சும்மாதான்.
குட்டி வந்துகிட்டு இருக்கான். நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க, அது வரைக்கும் எங்க வீட்ல வெயிட் பண்ணுங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்க போங்க, அவன் வந்துருவான் இப்போ. சரி. அம்மா குட்டி, அம்மா ஏமா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கதவை திறக்க முடியலடா. அம்மா வெளியில இருந்து பெல் அடிச்சு பார்க்க வேண்டியதானே? தாத்தா உள்ளதானே இருக்காரு. திறக்க மாட்டேங்கிறாரே. அப்படியா? நல்லா தூங்கிட்டு சரி இருக்காருன்னு வாங்க நினைக்கிறேன். பாப்போம், வாங்க. என்கிட்ட சாவி இல்ல குட்டி. ஏன் எங்க போச்சு? உங்ககிட்ட இருந்த சாவி நான் எங்க? மறந்துட்டு போயிட்டேன். ஓ, பவிக்கு சாப்பாடு கொடுக்க போனேனா, ஆ, அந்த ஹரிபரியில ஆ, மறந்துட்டேன். சரி வாங்க. ம். அம்மா, பாட்டி வந்திருக்காங்க. என்னவா இருக்கும்? சித்தி, வாடிமா வா. உன்னதான் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க சித்தி? நீ எப்படி இருக்கமா? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன வந்தவன சித்தின்னு ஒத்திங்கிற? இவ்வளவு நேரம் எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? அதுவா, நான் வந்து பவியோட ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரி, நீங்க எப்போ வந்தீங்க? வந்த உடனே ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீ செஞ்ச காரியத்துக்கு உன் மேல கோவப்படாம கொஞ்சுவாங்களாக்கும். என்னாச்சு பாட்டி? நீங்க வந்ததை பார்த்தது எங்க 2 பேருக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆனா நீங்க என்ன இப்ப இப்படி பேசுறீங்க? சந்தோஷ் தங்கம், நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தாண்டா இருக்கேன். சித்தி, இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேல ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்ன தப்பு பண்ணியா? ஒரு வயசான மனுஷன், அதுவும் பெரிய மனுஷன், வீட்டுல உடம்பு முடியாதவரை விட்டுட்டு நீ எங்க போயிட்டு வர? இதான் நீ அவரை பாத்துக்கிற லட்சணமா? இத்தனை நாளா இந்த வீட்டுல எப்படி எல்லாம் தான் நடந்துட்டு இருக்கா? அம்மா கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் வந்துட்டேன்ல, இனி இருக்கு உனக்கு. என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. உனக்கு ஏத்த மரியாதையே நாங்க கொடுத்துருக்கோம். ஆனா நீ உன் மாமனாரை பாத்துக்கிற லட்சணம் இதானா? வயசானவருக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? இவ்வளவு நாளா இப்படித்தான் அவரை வாட்டி வதச்சிங்களா? நான் அப்படிலாம் எதுவும் செய்யல சித்தி. அப்பாவை நான் அப்படிலாம் பண்ணுவேனா? அப்பா தானே எங்களுக்கு எல்லாமே. என்ன சித்தியை பார்த்ததும் நடிக்கிறியா? நீ மருமக பின்னாடி ஓடுன, இவன் அந்த ஹரி பின்னாடி ஓடுனா. 2 பேரும் ஊரை சுத்திட்டு இங்க வந்து நடிக்கிறீங்களா? இந்த கிழவன் என்ன பண்ணா, ஏது பண்ணா, சாப்பிட்டானா, மாத்திரை போட்டானா, அத பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்ல, அப்படித்தானே? என்னப்பா, நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தானே போனேன். பவித்ரா சாப்பாட விட்டுட்டு போயிட்டாப்பா. அது அவளுக்கு குடுக்கறதுக்கு தான் நான். ஓஹோ, உன் மருமக ஆபீஸ்க்கு சாப்பாட மறந்துட்டு போயிட்டா. அது உனக்கு பொறுக்க முடியல. உடனே பின்னாடி சாப்பாடு எடுத்துட்டு ஓடிட்ட. ஆனா என் அண்ணனை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல, அப்படித்தானே? என்ன பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் தான் பாட்டி இப்படி நடந்துருச்சு. நீங்க என்னடானா நாங்க தினமும் தாத்தாவை இப்படியே பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. தாத்தாவை நாங்க அப்படிலாம் விட்டுற மாட்டோம் பாட்டி. அதுவும் இல்லாம இப்பதான் அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உடம்ப தேத்தி கொண்டு வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தா மட்டும் போதுமா? அவரை பக்கத்துல இருந்து எல்லாம் பாத்துக்க வேண்டாம்? இங்க பாரு சந்தோஷ், உனக்கும் உன் பொண்டாட்டி கொடுமை, எங்க அண்ணனுக்கு உங்க அம்மா கொடுமை. அதானே இந்த வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. லட்சுமி, நீ இவ்வளவு நாள் பண்ணதை விடு. இன்னைக்கு நீங்க 2 பேரும் என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம படக்குன்னு கிளம்பி போயிட்டீங்க. அதுவும் நான் செத்து போச்சு வந்திருக்கேன். என் மேல கரிசனை இருந்திருந்தா ஒருவேளை சாப்பாடு அத அவன் மறந்துட்டு போயிட்டான்னு தூக்கிட்டு ஓடுற. ஏன் அவன் என்ன சாப்பாடு கிடைக்காத தீவுக்கா போயிருக்கா? சரிப்பா, மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வாடி அம்மா மகராசி, உனக்காத்தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம். நீதான் இந்த குடும்பத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கியா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. இப்பதானே வந்திருக்கீங்க. வந்ததும் வராதுமா ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. ஆஹா, என்னடி எல்லாரும் நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் அண்ணனை நீங்க எல்லாம் போட்டு பாடா படுத்துறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?
அது மட்டும் இல்லாம நீ என் பேரனையும் போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க. எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, இங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா திடீர்னு வந்து இப்படி தையத்தக்கான்னு குதிச்சுட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஏய், என்ன மரியாதை இல்லாம எதிர்த்து பேசுற? அண்ணே, நீங்க சும்மா இருங்க அண்ணே. இவ எவ்வளவு பெரிய தில்லால் அங்கடியா இருந்தாலும் இவளோட பப்பு எங்கிட்ட வேகாது. அதான் நான் வந்துட்டேன்ல என்ன. இவ எங்க இருந்து வந்தாலும் அதே இடத்துக்கு திருப்பி அனுப்புறேன் பாருங்க. சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பெரிய பிரச்சனை இல்ல. சும்மா என்னோட பவியை நீங்க குறை சொல்லாதீங்க. பவி, நீ போ, உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போ பவி, சொல்றேன்ல, போ. பாத்தியா வள்ளியம்மா, அவ மருமகளை திட்டின உடனே எவ்வளவு கோவம் வருது பாத்தியா? இப்படித்தான் அவங்க என்ன பண்ணாலும் இவங்களுக்கு இனிக்கும். நாம மட்டும் வேப்பன மாதிரி கசக்கும் இவங்களுக்கு. அப்படி இல்லப்பா. அம்மா விடுங்க. நீங்க பாட்டிக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு வாங்க, போங்க. நான் காஃபி எடுத்துட்டு வரேன், நீங்க உட்காருங்க. சந்தோஷ் தங்கம், பாட்டிக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லடா. என் ராசா, என் கோவம் எல்லாம் உன் பொண்டாட்டி மேலயும் உன் அம்மா மேலயும் தான். நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் இந்த பாட்டி பாத்துக்கிற, சரியா? மாமியார் மருமகளும் சேர்ந்து ஆட்டமா போடுறீங்க. உங்களை இந்த வீட்டை விட்டு கதறிக்கிட்டு ஓட வைக்கல. என் பேரு வள்ளி அம்மா இல்ல.